நல்ல நல்ல உங்களுடைய கரங்களை உயர்த்தி அசைத்து அந்த குட்டீஸ் are you happy? Are you happy? Say hallelujah. எல்லா கையும் உயர்த்தி சொல்லுங்க hallelujah. சத்தத்தை உயர்த்தி hallelujah. ஓகே, ஒன்லி குட்டி பிள்ளைகள் மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க hallelujah. எனக்கு கொஞ்சம் காது பிரச்சனை, காது கேட்க சத்தமா சொல்லுமா hallelujah. சத்தத்தை உயர்த்தி hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்து வருகிறேன். அப்படின்னு நீங்க எல்லாரும் அமர்ந்தவரை பார்க்க, எல்லாரும் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்களுடைய கண்களை மூடுங்க. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அசைவடும்படியாக நல்ல ஒரு தேவனை ஆராதிச்சோம், தேவ மகிமை அதிகமாக உணர்ந்தோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையில நம்முடைய ஊழியக்காரர் சபையினுடைய போதகர் அறிக்கை செய்தார். இந்த நாளிலே கர்த்தர் வைத்திருக்கிற இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்க திரும்பி செல்ல போகிறீர்கள். இது ஒரு மாற்றத்தின் நேரம், ஒரு மாற்றத்தின் நாள் என்று சொல்லி நீங்கள் நம்பி விசுவாசித்து அதை நீங்கள் தரிசனமாய் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு வல்லமை, ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஒரு சுகமாக்குகிற அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், the reformation will take place. இப்பொழுது thank you Jesus. எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா சிறு பிள்ளைகள் சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. Thank you Jesus. எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். ஜஸ்ட் எல்லாம் ஒருமனப்படலாம். ஆவிங்க எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாக சத்தத்தை உயர்த்தி thank you Lord. அவர் நல்லவர், வல்லவர், வாக்குமாறாதவர், அவர் தூயர். Thank you Jesus. இந்த வேளையில தேவ நாமம் உயர்த்தப்படட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் வரப்போகிற மேசியாவாகிய தெய்வம், 7 முத்திரைகளை உடைக்கும்படியான வல்லமை பெற்ற ஆண்டவர், அவர் யூத ராஜசிங்கம். உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா அறிக்கை செய்வோமே. செய்யா இயேசையா, வழியின் சத்தியமும் ஜீவனுமானவரே, இந்த காலைகளில் நாங்கள் உண்மை எங்கள் முன்பதாக நிறுத்தி இருக்கிறோம். வார்த்தையை சொல்ல சொல்ல தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும், தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவர், விசுவாசத்தோடு சொல்லுங்க, சகலத்தையும் செய்து முடிக்கிறவர், அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எனக்காக மட்டுமே செய்து முடிப்பவர்.
பாடலாக அல்ல, அறிக்கையாக இன்னைக்கு இந்த காலைகளிலே எப்படிப்பட்ட பாரங்கள், சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி அவருடைய பாதத்தில் வைக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் கடந்து வந்து அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை அவர் நமக்காக இந்த பூமியிலே கடந்து வந்து அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசு மரித்தார். ஆனாலும் அவர் மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விடவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருக்கிறார். நம்முடைய பாரங்களை நீக்கும்படியாக, வியாதிகளை சுகப்படுத்தும்படியாக, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பு இயேசுவின் மேல் இருக்கிறபடினாலே அவருடைய பெயர் சமாதான பிரபு. அவருடைய பெயர் சமாதான பிரபு. சமாதானம் இந்த காலையில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, இல்லை என்கிற காரியம் இருப்பதாய் மாறுவதாக. கைக்குள்ள நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். ஒரு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் நீங்க விசுவாசித்து நம்பி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் சொல்லுங்க, இயேசையா உம்மைதானே. எனக்கு முன்னாடி வேற எதுவுமே வேணாம், only Jesus. இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி. கடைசியா ஒரு முறை, இயேசையா என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிருபை சுந்து கொள்ளட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, மகிமையை நாங்கள் அதிகமாக நாங்கள் உணர்கிறோம். தேவ ஆவியானவர் அசைவாடுவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இது ஒரு மனிதனுடைய ஆண்டவரே சத்தம் வேண்டாம். ஆண்டவரே, நீர் பேசும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை மறைத்து வெளிப்படுவீராக, மறைத்து வெளிப்படுவீராக. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகவே ஒழிந்து போகாது. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில சுகம் உண்டு, இந்த வார்த்தையில பலன் உண்டு. ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு ரீஃபர்மேஷன் இப்பொழுது ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, சத்தமாய் கரங்களை தட்டி சத்தமாவே சொல்லுவோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி, விளையாட்டி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி. உண்மையான ஐயாவுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டேன். எங்களை பற்றி பாஸ்டர் அறிமுகம் செய்துவிட்டார். ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் அழைத்த அழைப்பிலே நின்று கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த இடத்துல பிறந்து வாழ்ந்தோம். இப்போ மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கேயும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்னோட கூட அப்படியான போதகர் ராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதல் முறையாக அவர் இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். என்னோட வரணும் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தார். ஸோ அவரையும் அழைத்து வந்தோம். ஸோ நான் பாஸ்டர்கிட்ட சொல்லும் பொழுது அவரும் என்ன செய்வோம், இந்த இடத்துல தேவ செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இடத்தை ஆயத்தம் பண்ண. இது எல்லாமே தேவனுடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப அதை விசுவாசிப்பேன். கர்த்தருடைய திட்டம் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு என்ன இருக்காது, இன்னைக்கு நம்ம மூக்கில் மூச்சு நம்ம சுவாசிக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் வில் ஆஃப் காட். எல்லாமே ஆண்டவருடைய திட்டம். சொல்லுங்க, எல்லாமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய திட்டம். இன்னைக்கு நிற்கிறோம், கிருபையினாலே நிலை நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. என்ன செய்திருக்க முடியாது, நாளை கண்டிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க இன்னைக்கு பெருமையாக நீங்க திரும்பி செல்வது நல்ல ஒரு சபை கொடுத்திருக்கு. நான் எங்கேயும் நீங்க விலை தெரியாம இரவுல நீங்க அணைஞ்சிட்டு உள்ள வரும்போது ஒரு பெரிய மகிமை நான் பார்த்தேன். உள்ள வரும்போது பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. மாசத்துக்கு தான் தெரியும், நான் சொல்ல மாட்டோம். சரிங்களா? உண்மை என்டர் பண்ணும்போதே
நான் சொன்ன வெடிச்சு எங்களை வரவேற்றார்கள். சரிங்களா? நான் சொன்ன ஒரு வேலை பாசனம் உங்களுக்கு அது பர்சனலாக சொல்லலாம். வருகிற பொழுது முன்னாடி வரும்போது ஒரு மேல அந்த சிலுவை பார்க்கும்போது ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல அதிகமா நிரம்பி இருக்குது. நான் பார்த்தேன். நேற்று இரவுல தூங்க முடியல. என்ன தெரியுங்களா? நல்லா வெரி டயர்ட். நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் வந்ததுலேருந்து சரியாக தூங்கவில்லை. தூங்க வரல. என்ன மனசு வரல? ஜெபிக்க மனசு வருகிறது. பாஸ்டர் எனக்கும் பாஸ்டருக்கும் உள்ள ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். நான் பண்ணேன். என்னோட கூட வந்த அவரையும் நான் அறிமுகப்படுத்தி வருகிறேன். சுரேஷ், என்னுடைய கசின் ப்ரொஃபஸர் சுரேஷ் அவர்கள். அவர் கல்லூரியிலே ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் என்னுடைய ஊழியத்தில் நல்ல ஒரு கோஆர்டினேட்டராக எங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ. ஸோ அவரை நான் உள்ள அனுப்பிட்டு வெளியில் அதிக நேரம் ஜெபிக்கும்படியாக ஒரு ஆவி எனக்குள்ள அப்படியே உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த இடம் த பிளேஸ் ஆஃப் பிரேயர். ஆமென். த பிளேஸ் ஆஃப் பிரைஸ். ஒரு துதியினுடைய இடம், துதியினுடைய மகிமை. ஆமென். நல்லவர். இந்த நாளிலே நீங்கள் பெருமையாக திரும்பி செல்வது இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் செய்யும். எப்படி ஒரு மலையானது வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து இந்த பூமியை அது வந்து அடையாமல் திரும்புவதில்லையோ, அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும். தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு பேர் தெரியுங்களா? ரேமா வார்த்தை. அவர் வார்த்தையை அன்றைக்கு பேசினார். என்ன நடந்தது தெரியுமா? வெளிச்சம் உண்டானது. சொல்லுங்க, என்ன நடந்தது? வெளிச்சம் உண்டானது. எல்லா சிருஷ்டிப்புகளும் வார்த்தையினாலே அவர் பேசினார். பேசுகிற பொழுது என்ன செய்கிறது? அந்த இடத்துல ஒரு உருவாக்கம் நடக்கிறது. இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் சபையிலே ஆண்டவர் பேசுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாவில ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கு. பெரிய பெரிய அதிகாரம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை கடைசி, நீங்க திருப்ப வேண்டாம் சொல்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 18, 19, 20 ஆகிய வசனங்களிலே பார்த்து எப்பொழுதெல்லாம் அந்த பகுதி நம்ம திறந்து படிக்கிறோமோ அதே ஒரு மாதிரி சிலிருக்கும். ஏன் தெரியுமா? இயேசு சொன்னார், ஜீசஸ் அவருடைய வாயிலிருந்து இந்த காரியத்தை என்ன தெரியுமா சொன்னாரு? அதாவது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ என்ன செய்ய? புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராகி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போதீங்கன்னு சொல்லி என்ன செய்றாரு? அவர் தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க வீட்டுல போய் ஒருவேளை தூங்குவதற்கு முன்பதாக யோவான் 17ஆவது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் படிங்க. யோவான் ஒருவேளை நீங்க படிக்க முடியல சொன்னா நீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆடியோ பைபிள் எல்லாம் போன்ல இருக்கு. நீங்க தட்டி விட்டுட்டு அந்த யோவான் 17ஆவது அதிகாரம் முழுவதும் யாருக்காகவும் சொல்லப்பட்டதல்ல, உங்களுக்காக எனக்காக சொல்லப்பட்டது. ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டிலே ஒரு வயதான ஒரு ஏழை தாயார் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு பெரிய பணக்காரர். திடீரென்று சொல்லி அந்த பணக்காரர் மறித்து விட்டார், இறந்து போயிட்டார். உடனே என்ன இல்லை, அந்த பாட்டிக்கு வந்து வேலை இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் வந்து கேட்கிறாங்க, ஏமா நீ வந்து ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டில் வேலை செஞ்சீங்களே, ஒரு பெரிய ஒரு மில்லினியர், ஒரு பெரிய ஒரு பணக்காரர், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலையா? ஒன்றும் கொடுக்கலைங்க ஐயா. எதுவும் செஞ்சிருக்கலாம். அவர் நினைச்சது என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பாட்டிக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு அந்த பணக்காரன் எனக்கு ஒண்ணுமே செய்யல, எதுவுமே எனக்கு செய்யல, ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்தாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், அவர் ஞாபகமா அந்த பேப்பர் வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேப்பர்னு சொல்லி எடுத்து பார்த்தா அந்த பணக்காரர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவருடைய எல்லா சொத்தும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு அந்த பாட்டிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாட்டிக்கு என்ன தெரியல, அது என்னன்னே தெரியல. என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லி வறுமையில வாழ்றாங்க, பசியில வாழ்றாங்க. அதை வாங்கி என்ன செஞ்சுட்டாங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. அதே போலதான் பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர், வானமும் பூமியும் அந்த சராசரி சொந்தக்காரர் எல்லாவற்றையும் எழுதி சட்டத்தில் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பத்திரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்,
இதை வாங்கி பத்திரமா ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணிட்டோம், வீட்டுக்குள்ள வச்சுட்டோம், இல்லைன்னா பீரோக்குள்ள பூட்டி வச்சுட்டோம், இல்ல ஏதாச்சும் நீங்க போட்டு வச்சுட்டோம். வேதத்தை திறக்கிற பொழுது வெளிப்பாடுகள் உண்டாகும். ஆமென். பேசுகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நம்புறீங்களா? புதுசா ஒரு அக்கா வந்தீங்களே, நம்புறீங்களா? நீங்க பேசுகிற பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அண்ணே பின்னாடி ஒரு அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வாயை திறந்து பேசுகிற பொழுது அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற பாட்டி நீங்க பேசுற போது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். பேசி பாருங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல விதமான சத்துருக்களின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிகாரம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க தியானிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அவர் செய்த காரியங்கள், அநேக காரியங்கள். வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் காரியம் மட்டும்தான் அந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த காரியங்கள், அநேக காரியங்களை எழுதின அந்த உலகமே கொள்ளாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு சொன்னாரு, நான் செய்த அந்த காரியத்திலும் நீங்க என்ன செய்வீங்க? என்னை காட்டிலும் இன்னும் அதிகமான, இன்னும் மேலான அநேக காரியங்களை நீங்க செய்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட கூட நீங்க இப்பொழுது வேத பகுதி நீங்க திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1-14 வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. சத்தபராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. அருமையான ஒரு பாடல். இந்த வேத பகுதியை நம்ம படிக்கிற பொழுது நமக்குள்ள நம்ம படிக்க, அதை நம்ம தியானிச்சு அதை படித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அதை தியானிக்கிற பொழுது உண்மையாகவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் அதை படிக்கும் போதெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்கும்.
அது படிக்கும் போதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து நம்மை அப்படியே தொடுக்கிறது, நம்மை அபிஷேகிக்கிறது, நம்மை ஆளுகை செய்கிறது நமக்கு அதிகமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். யாரு? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இன்றைக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் நமக்குள் வாசமாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவ மகிமைக்கு நேராய் கடந்து வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க? எங்க இருக்கிறார் ஆவியானவர்? ஆவியானவர் உங்களுக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அப்படின்னு ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை, ஒரு இல்லை என்கிற ஒரு காரியத்தை இருக்கிறதாய் மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நமக்காக அவர் போதிக்கிறவர், நமக்காய் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவர், நம்மோடு இணைந்து அவர் பயணிக்கிறவர், நம்மோடு இணைந்து செபிக்கிறவர், பிதாவை காணும்படியான ஒரு ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கொடுக்கிற ஆவியானவர் யாருக்குள் இருக்கிறாங்க? நமக்குள் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை ஒரு வல்லமை உள்ள ஒரு சபை. ஆதி திருச்சபையில இருக்கிற அந்த சபை ஒரு பயங்கரமாய் ஒரு வல்லமை நிறைந்ததா இருந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமைக்குள்ளாக சபைகள் இருக்கும்படியாக, தேவ பிள்ளைகள் வல்லமைக்குள்ளாக செயல்படும்படியாக, ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்குள்ள இருக்கிற பவர். You must know who you are. நீங்க யாரு, நான் என்னுடைய வல்லமை என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன என்பதை எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம அறிந்து கொள்ளும் விதமாக என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். இந்த இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று என்ன செய்ய தெரியுமா? எசேக்கியேலுமே ஆவிக்குள்ளாக எடுத்து செல்கிறார். நம்ம ஆண்டவரை நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளணும், தேவனை அதிகமாக புரிந்து கொள்ளணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை எல்லாம் நம்ம அறிந்து கொண்டு சொன்னா ஆவிக்குரிய அந்த நிலை அதிகமா முக்கியம். நிறைய நேரம் நம்ம கஷ்டப்படுறது ஏன் தெரியுங்களா? நிறைய நேரத்தில் வழி தெரியாம அப்படியே அங்க போய் முட்டி மோதி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய அந்த நிலையில் என்ன செய்ய முடியும்? நம்மளால அந்த ரேலம், ஸ்பிரிச்சுவல் ரேலத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் யாரையும் அவர் பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல, அவர் யாரையும் ஒதுக்கி வைக்கிறவர் அல்ல. பாப்போம், மனிதர்கள் பார்ப்பார்கள், அவர் பார்க்கிறவர் அல்ல. மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், ஆண்டவர் என்ன செய்தாரா? இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நீங்கள் அமர்ந்தால் எங்க அமரணும்? பாதத்திலே அமர்ந்தால். 6 நாள் வேலை செஞ்சு என்ன செய்யணுமா? 7வது நாள் எப்படி ஓய்ந்திருக்கணும்? எப்படி ஓய்ந்திருக்கணும்? சரியா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது தரேன். எப்படி ஓய்ந்திருக்கணும்? யார் சொல்றீங்க? ஆண்டி சொல்லுங்க. அக்கா, ஆமா ஆண்டி சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி. ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னாங்க. ஓகே, இன்னைக்கு ஓய்வு நாள். ஒரு வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட். நீங்க பாஸ்டர் ஈவினிங் முடிச்சிடலாம் பாஸ்டர் ஃபுல்லா. ஓகே, அவங்க தான் சொன்னா இல்ல, பாத்துங்க பின்னாடி பாட்டி. ஓகே, எப்படி ஓய்ந்திருக்கணுமா? எப்படி ஓய்ந்திருக்கணும் சொல்ற பாருங்க. நல்லா இப்படி இந்த மாதிரி சோஃபால காலை நீட்டி படுத்து, 2 கை, ஒரு கை இல்ல, எத்தனை கை? ரொம்ப சீரியஸா பார்க்காதீங்க, நம்பிடாதீங்க சொல்றத. 2 கை வச்சு எப்படி செய்யணும்? அந்த ஓய்ந்திருக்கிறது அல்ல, ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்களும் நானும் நினைக்கிற அந்த ரெஸ்ட் in the presence of God. ஆமென். தேவ பிரசன்னத்துல அல்லது தேவனுடைய பாதத்துல என்ன செஞ்சிருக்கணுமா? அமர்ந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து. என்றைக்கு
என்றைக்கு நீங்கள் தேவ பாதத்துல அமர்வீர்களோ, எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவரை மட்டும், அவருடைய முகத்தை மட்டும் நீங்கள் நோக்கி பார்த்து, நான் தேவனுக்கு உரியவன், அவர் என்னுடைய தகப்பன் என்கிற ஒரு 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 உணர்வோடு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? அவர் கடவுள், நம்ம யாரு? பக்தர் இல்ல, அவர் தகப்பன், மகன், மகள். கரங்களை தட்டி அவ்வளவு நெருக்கமா, அவ்வளவு அரவணைப்பாக கர்த்தர் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். நம் அமர்ந்திருந்தால், தேவ பாதத்தில் அமர்ந்திருந்தா நமக்கு அவரை பத்தி தெரியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிப்பாடு, நம்ம வாழ்க்கையில் வெளிப்பாடு. நான் அதிகமா சொல்லுகிற ஒரு காரியம், குடும்பத்துல தாயும் தகப்பனும் ஒரு தீர்க்கதரிசியா, தாயும் தகப்பனும் தீர்க்கதரிசியாக உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இவங்க எப்படி பிள்ளைகளை நடத்தணும், எப்படி வழி நடத்தணும் எல்லாம் தெரிஞ்சிடும். வெரி மச் ஏதோ ஒரு தீர்ப்பு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வரங்களை ஆண்டவர் கொடுத்து, அப்படிய வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக, எல்லாரும் அனுபவிக்கும்படியாக, எல்லாரும் அதை செயல்படுத்தும்படியாக ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? You must the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ள போகணும். தேவ பிரசன்னத்துக்குள்ள அந்த எசேக்கியேல் போனபடியினாலே என்ன செஞ்சார்? எசேக்கியேலை ஆண்டவர் எசேக்கியேல் ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளான எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார். அது என்னது? ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குகள் முழுவதும் எலும்புகள், மண்டை ஓடுகள். மண்டை ஓடு பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா? அது எல்லாம் மண் அங்கங்க செதறி, பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள் செதறி கிடக்கிறது. சாதாரண எலும்புகள் அல்ல, உலர்ந்து போன எலும்புகள். அப்படின்னா மறுபடியும் என்ன? அதற்கு வாய்ப்பே கிடையாது, உயிர் கிடையாது. சாதாரணமாக எலும்பு உடஞ்சு என்ன செய்ய முடியாது? சேர்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? அதுக்கு உயிர் இருக்காது. ஏதாவது போல்ட் நெட்டு வச்சு தான் என்ன செய்வாங்க? அதை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த எலும்புகள் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனது தெரியாது. உலர்ந்து போய் ஒரு நம்பிக்கையும் இல்லாததாய் வனாந்தரத்திலே அதே கிடக்கிறது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அந்த இடத்துக்கு அழைத்து சென்று என்ன செய்கிறார்? அதை சுற்றி நடக்க செய்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பேச்சை கேட்டுட்டு சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எசேக்கியேலே, இந்த உலர்ந்து போன எலும்புகள் நம்மளை கேட்டு என்ன சொல்லியிருப்போம்? என்ன சொல்லியிருப்போம்? என்ன சொல்லியிருப்பீங்க? No, there's no chance. I'm a doctor, I'm a nurse, நான் பெரிய ஒரு சயின்டிஸ்ட், நான் படிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். என்ன இல்லை, இது உலர்ந்து போச்சுங்க, உள்ள உயிர் கிடையாது, போல்ட் நட்டு கூட என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அதுவும் மகா திரளாய் கிடந்துச்சான். எது எங்க கிடந்துச்சுன்னு தெரியல. ஒரு பக்கம் தலை கிடந்திருக்கலாம், ஒரு பக்கம் நெஞ்செலும்பு கிடந்திருக்கலாம், அப்புறம் கையெலும்பு கிடந்திருக்கலாம். எப்படி நீங்க ஒட்டி சேர்த்து பண்ணி? ஆண்டவரே, கண்டிப்பா முடியாது ஆண்டவரே, வேற வேலை பார்க்கலாம் ஆண்டவரே. அப்படி என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரே பயம். கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறாரு, உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா? அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, சகலத்து கிரேட் எஸ்கேப், சகலத்தையும் நீரே அறிவீர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போன காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள், இன்றைக்கு நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்கும், இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் மறுபடியும் வருமா
எல்லாம் இழந்து போயிட்டேனே, இனிமேலும் வராது என்று என்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நின்று கொண்டிருப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கேட்க, ஒருவேளை நீங்கள் சுகத்தை இழந்திருக்கலாம், நீங்கள் பலத்தை இழந்திருக்கலாம், நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய உறவுகளை இழந்திருக்கலாம், நீங்க உங்களுடைய நம்பிக்கை நீங்க இழந்திருக்கலாம். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது என்கிற சூழ்நிலைக்கு நின்று கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டா, நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? பிரச்சனை மாறுமா? ஆண்டவர் உங்களை ஒவ்வொருடைய பெயர் சொல்லி அழைத்து உங்க பிரச்சனைகள் மாறுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும் சொல்லி விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நல்ல ஒரு உறவுகளை இருந்து போனாயே மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற பொழுது என்ன செய்ய போறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதற்குண்டான பதிலை பெற்றுக்கொண்டு இந்த நாளை நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is no life. உங்க வாழ்க்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது, இல்லை. எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நடக்காது. என்ன பண்ணாது? நடக்காது. நம்ம நல்லா இருந்தாவே 4 பேருக்கு பிடிக்காது தானே? பிடிக்கும், உண்மைங்களா இல்லையா? நல்லா இருந்தாவே 4 பேருக்கு பிடிக்காது. கஷ்டப்பட்டா எல்லாரும் அப்படியே அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருந்து பாருங்களேன், அப்படியே திருப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு 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 சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில் எல்லாம் உழந்து, எலும்புகள் எல்லாம் உழந்து போய் கிடக்கிறது. ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? மகா பெரிய ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர், சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் ஆல்பா அண்ட் ஓமேகா, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். எல் ஷடாய். ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, அப்புறம் யெகோவா ஷிக்கேனு, யெகோவா ஒசேனோ. சத்தமா பேசணும். யெகோவா ஷிக்கேனு, யெகோவா ஒசேனோ. இவ்வளவு வல்லமை, சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர். ஆமென். அவர் என்ன பண்ணிருக்கலாம்? எசேக்கியேலே, நீ பார், முன்னாடி என்ன செய்ய போறேன்? இந்த எலும்புகள் எல்லாவற்றையும் ஒட்டி எல்லாத்தையும் இருந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். சரிங்களா? என்ன செஞ்சாரு? எசேக்கியேலை பார்த்து சொன்னாரு, எசேக்கியேல் என்ன செய்ய போகிறாய்? இந்த எலும்புகளை பார்த்து பேசு. தமிழ் பைபிள்ல பேசு, இங்கிலீஷ் பைபிள்ல தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் என்ன செய்யணுமா? அந்த எலும்புகளை பார்த்து உரை. என்ன பேச போறாரு? தேவனுடைய வார்த்தையை பேச போகிறார். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது ஆம் என்று இருக்கிறது, ஆமென் என்று இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. தேவ வார்த்தை பேசப்பட்ட பொழுது அந்த இடத்துல உருவாக்கம் இருக்கும். தேவ வார்த்தையில வல்லமை இருக்கும். தேவ வார்த்தையில மாற்றங்கள் நடைபெறும். ஒரு வாழ்க்கையில மாற்றமே நடைபெறலை சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில என்ன செய்ய முடியும்? சகலமும் மாறும். கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தையை பேசினால் சுகம் உண்டாகும். வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகிய. இயேசு என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தேன். வார்த்தை வெளிப்படுத்தல விசேஷத்துல அப்படி நாம என்ன தெரியுமா? வார்த்தை, ரேமா, வேர்ட். வார்த்தை, அந்த வார்த்தையை பேச சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி. நம்ம தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4வது வசனம். நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஓகே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இன்னைக்கு வந்து ஒரு சொல்யூஷன். நம்ம வாழ்க்கைக்கு
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறதுக்கு ஒரே ஒரு தீர்வு தேவனுடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை படிங்க. பிசாசுக்கே தெரியுது, தெரியுமா தெரியாதா? பிசாசுக்கே தெரியுது. எனக்கு தெரியும் நான் யாரு? பிசாசை விட மோசமா. உண்மையா இல்லையா? பிசாசுக்கே தெரியுது, நமக்கு தெரியலனா நம்ம என்ன கேட்டுக்கிறீங்க? உண்மையா இல்லையா? தேவனுடைய வார்த்தையை படிங்க. சொல்லிட்டே இருக்கு, தேவனுடைய வார்த்தையை படிங்க, படிங்க, தியானிங்க, அதுல வாழுங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். பயப்படாதீங்க. தேவ வார்த்தை இல்லைன்னா பயப்படுவீங்க. தேவ வார்த்தை இல்லைன்னா சந்தேகப்படுவீங்க. தேவ வார்த்தை உங்களுக்கு வழி தெரியாது. தேவ வார்த்தை கலங்கி போவீங்க. இந்த உலர்ந்து போன எலும்புகள் அதை என்ன செய்யணுமா? உலர்ந்து போன எலும்புகளுக்கு காதுகள் வருகிறது. நல்லா கவனிங்க, என்ன வருது? கேட்பதற்கு காது இருக்கு, ஆனா உயிர் கிடையாது, ஒண்ணு இல்ல. இந்த ரேமா வார்த்தை அந்த எலும்புகளை பார்த்து இப்ப என்ன செய்ய போறாரு? தீர்க்க தரிசனம் பேச போகிறார். இல்லை என்கிற காரியத்தை நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அந்த காரியம் இருக்கிறதா மாறுகிறது. ஆமென். ஜஸ்ட் ட்ரை. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உங்களுடைய அதிகாரம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வந்து சுகமா இருக்கும்படியான ஒரு அதிகாரம். நீங்கள் நானும் சாதாரண ஆட்கள் அல்ல. ஒருவேளை நம்ம குடும்பம் சாதாரணமாக இருக்கலாம், சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு வயதானாலும் பரவாயில்ல, நீங்க சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, வாலிபர்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே தேவனாலே பிறந்தவர்கள். சொன்ன வீட்டுல போய் நீங்கள் யோவான் 17வது அதிகாரத்தை படிங்க, அறிக்கை செய்யுங்க. எவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்கேயோ வைத்தல்ல, சிங்காசனத்தை, அப்படி சிங்காசனத்துல அவர் அமர்ந்து அவருக்கு அருகே நமக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்து நம்மை கட்டி அணைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதற்கு பேர் என்னது? கிருபை. காலை தோறும் அவருடைய கிருபை. பின்னாடி காலை பின்னாடி இருக்கிற சத்தமா சொல்லுங்க, காலை தோறும் அவருடைய கிருபை. காலை தோறும், சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கும். ஆமென். அனுபவிக்கணும். ஒரு சின்ன குழந்தை ஒரு வீட்டுல பிறக்கிற பொழுது என்ன செய்வோம்? அதை பார்த்து ரசிப்போம். என்ன பண்ணாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளை ஓடி நம்மளை குத்துனா கூட என்ன பண்ணுவோம்? சிரிப்போம், சந்தோஷப்படுவோம். ஏதாவது பொருளை உடைச்சா கூட என்ன பண்ணிடுவோம்? அந்த நேரத்தில் நம்ம மிரட்டி அடிச்சுட்டு அணைச்சு கொள்ளுவோம். அதான் கிருபை. காலையில உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா நடக்குது? என்ன தெரியுமா நடக்குது? ஆண்டவர் புதிய கிருபை கொடுக்குற. மேல இருந்து தொப்புன்னு போடல. ஹெலிகாப்டர் போகும்போது சம்டைம்ஸ் சாப்பாடுல தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கல. ஒவ்வொருவரையும் சர்வ வியாபி, எல்லாருக்கும் தகப்பன், எல்லாருக்கும் தாய், எல்லாருக்கும் தெய்வம், ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? அரவணைக்கிறார். ஒவ்வொருவரையும் அழகு பார்க்கிறார். ஐயோ, யாருமே இவ்வளவு நாள் கவலைப்பட்டிருக்கோம். எவ்வளவு நாள் கவலைப்பட்டிருக்கோம்? என்கிட்ட ஒண்ணு இல்ல, யாரும் சரியா பழக மாட்டாங்க. எத்தனை நாள் நம்ம நினைச்சிருக்கோம்? யாருமே நேசிப்பதற்கு யாரு இருக்கிறா? கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு காரியம், நம்ம நேசிப்பதற்கு யாரு இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அரவணைத்து, நேசித்து, பாசம் காட்டி அந்த கிருபை என்ன செய்ய நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய நாள் அப்படியாய் ஆரம்பமாகிறது. இப்ப அந்த உணர்ந்து போன இடம் என்ன செய்ய போகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறது. 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, இப்படியா நீங்க சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளுக்கு என்ன சொல்லுமா? இது ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். இதோ நான் உங்களுக்கு
ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். யாருக்கு? எப்படிப்பட்ட எலும்புகள்? எப்படிப்பட்ட எலும்புகள்? உலர்ந்து போன எலும்புகள். நான் உங்களுக்கு, அது மட்டும் அல்ல, ஆவியை பிரவேசிக்கும் போது என்ன உண்டாகும்? அந்த இடங்கள்ல நரம்புகள், நெக்ஸ்ட் அப்புறம் மாம்சம், நரம்புகள், மாம்சம், அப்புறம் தோல், இதெல்லாம் உருவாகும் என்று அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, நீ பேசு எசேக்கியேல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நமக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கிறது, நமக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? என் நாயே இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்ட ஒரு நாமம்? வல்லமை உள்ள ஒரு நாமம். இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். இந்த உலகத்தில் எல்லாம் எதற்காக பிறப்பார்கள்? வாழ்வதற்காக பிறப்பார்கள். ஆமாவா இல்லையா? நல்லா வாழணும், நல்லா படிக்கணும், என் பிள்ளை ராஜாவா இருக்கணும், என் பிள்ளை அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரணும், கலெக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும். நான் கஷ்டப்பட்டால் என்ன செய்யணும்? என் பிள்ளைகள் நன்றாக இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்காலத்தோடு ஒவ்வொரு குழந்தைகளும் உலகத்தில் பிறந்து கொண்டிருக்கிறது. நாமும் அப்படித்தான் பிறந்தோம். ஆனால் 2000 வருஷத்திற்கு முன்பதாக ஒரு குழந்தை பிறந்தது. எதுக்கு தெரியுமா? வாழ்வதற்கு அல்ல, சாவதற்கு, மரிப்பதற்கு, பலியாவதற்கு. எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். காணக்கூடாத தெய்வம், ஒருவரும் வாசம் பண்ணாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர் காணுகிற தெய்வமாய், ஏழை கோணம் பூண்டவராய், மனிதனாய், 100% மனிதனாய், 100% கடவுள் அனைவரும் காணும்படியா இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது எத்தனை வருஷம் தெரியுங்களா? வெறும் 33 வருஷம். வெறும் 33 வருஷம். அதுல வெறும் 3 வருஷம் மட்டும்தான் அவர் ஊழியம் செய்தார். அவர் வந்த நோக்கத்தை முழுமையாய் நிறைவேற்றினார். உன் எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்தார், சாபங்களையும் சிலுவையில் சுமந்தார், வியாதிகளை சிலுவையில் சுமந்தார். இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், குட்டினார்கள், ஈட்டினாலே குத்தினார்கள், முள்முடியை சூட்டினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், சிலுவை சுமக்க வைத்தார்கள். மேலிருந்து கீழே வரைக்கும் காயம். யூதருடைய முறைப்படி 40 அடி அடித்தால் அப்படி தண்டனை முடிவெடுக்கணும். ஆனா அவனுக்கு பிளான் பண்றானுங்க, இவர் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். 39 அடிகள் மட்டும் அடிக்கிறாங்க. அவங்க நினைச்சுட்டானுங்க, நாங்க ஸ்மார்ட், இன்னும் ஒரு அடி வச்சு என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய தண்டனை கொடுத்து நிறைய துன்பப்படுத்தி இயேசுவோட வாழ்க்கையை முடிக்கலாம்னு சொல்லி நினைச்சாங்க. 39 அடிகள், இயேசு 39 சாட்டை அடிகளை வாங்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே 39 வகையான வியாதிகள் இந்த பூமியில் இருக்கு. வியாதிகளை 39 வகையாய் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகள் அந்த 39 வகையான வியாதிகளுக்கு சுகம் உண்டு. ஆமென். டாக்டர் கொடுக்க முடியாத ஒரு தீர்வு, மருந்துகள் கொடுக்க முடியாத தீர்வை இயேசு கிறிஸ்துவாலே கொடுக்க முடியும். வாயை திறந்து பேச ஆரம்பியுங்கள். ஆமென். சுகத்தை பேச ஆரம்பியுங்கள். நீங்க சொல்லணும், இது தேவன் வாசம் செய்கிற ஆலயம். என்னுடைய இந்த உடம்பு நான் தேவன் வாசம் செய்கிற ஆலயம். வியாதியை கேனால் சொல்லுங்க. உனக்கு என் உடம்புல இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. என் குடும்பத்துல பிரச்சனைகள் இருப்பதற்கு அதிகாரம். நீங்க பேச ஆரம்பியுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவன் உங்களை விட்டு I can feel the presence of God. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நீங்க ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்தும்போது வார்த்தை சொன்னாரு, I felt பயங்கரமான ஒரு பிரசன்ஸ் என் மேல இறங்குவதை நான் பார்த்தேன். நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. பயங்கர, சும்மா இல்ல, அதிரடியா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான fill in the blanks பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென்.
இவ்வளவு பெரிய ஆண்டவர் பேச சொல்றாரு. இசைக்கு தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? அப்புறம் அடுத்த வருஷம் நல்ல கவனிக்க, எனக்கு கட்டளை இட்டபடி இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை குட்டி பிள்ளைகள் கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு சொல்றாரு. சரியா? என்ன செய்யணுமா? பைபிள் படிக்கணும். எல்லா குட்டீஸும் கவனிங்க. பின்னாடி இருக்கிற குட்டீஸ், ஆல் தி குட்டீஸ் எல்லாம் கவனிங்க. என்ன செய்யணுமா? பைபிள் படிக்கணும். எத்தனை பேர் பைபிள் படிப்பீங்க? மற்றவங்கள படிக்க மாட்டீங்க. பரவாயில்ல. என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சு நீங்க என்ன செய்யணுமா? என்ன செய்யணும் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை. சரியா? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால எப்படி இருக்கணும்? எங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும். என் குடும்பம் எப்படி இருக்கணும்? சந்தோஷம். நீங்க பேசணும். இயேசுவின் நாமத்தினாலே அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்பாவுக்கு சுகத்தை கொடுங்க. நான் நல்லா படிப்பேன். பிகாஸ் நான் ஏன் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வருவேன். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நீங்க என்ன செய்யணும்? பேசணும். படிப்பே வரல. எல்லாத்துலயும் முட்டை. என்ன செய்யணும்? நான் படிப்பே வரல, பரவாயில்ல. முட்டை வாங்கிட்டே இருக்கேன், ஆனாலும் நான் படிப்பேன், எழும்புவேன், உயருவேன். என்ன செய்யணும்? பேசுவேன். சாதாரண ஆள் இல்லை. நான் யாரு? எப்படி இருக்கணும்? பேசக்கூடிய பிள்ளை. இன்னைக்கு முட்டை வாங்குறேன், ஒரு நாள் 100 வாங்குவேன், ஃபர்ஸ்டா வருவேன். இன்னைக்கு என்ன ஒண்ணு இல்ல, ஒரு நாள் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா. என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனைகள் மாறும். ஒருவேளை இன்னைக்கு வேணாம், நான் வந்து வியாதி நிமித்தமாக நான் கஷ்டப்பட்டு நான் வந்து கவலைக்குள்ள எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, சாயங்காலத்திலே உன்னை இப்போது அழுகை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். பொறுத்து மகனே, விடியற் காலம் ஒன்று இருக்கிறது. அதில் தான் ஆண்டவர் பூமியை சுற்றுப்படியாக வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும், விடியற் காலத்திலே சந்தோஷம் உண்டாகும், விடியற் காலத்திலே மாற்றம் உண்டாகும். ஆமென். இந்த அபிஷேகத்தோட என்ன செய்யணும்? ஜீவிக்க வேண்டும். இப்பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே காரியத்தை அவர் செய்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இறைச்சல் உண்டாகி. நல்ல கவனிங்க. அந்த இடத்துல வனாந்திரம் ஒண்ணுமே இல்லை. எப்பொழுது தேவ வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுது என்ன உண்டாச்சா? திடீரென்று சொல்லி ஒரு மாற்றம், ஒரு இறைச்சல், ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய இறைச்சல் உண்டாயிற்று. அந்த இறைச்சல் உண்டாகிற பொழுது அது என்ன இறைச்சல் தெரியுமா? அங்கங்க கிடக்கிற மகா திரளாய் கிடக்கிற லட்சக்கணக்கான எலும்புகள் என்ன செய்கிறது? எல்லாம் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா, ஆமென். வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி இருந்த அந்த உலர்ந்து போன எலும்புகள் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டதோ அன்றைக்கு அது வாழ்க்கையை பெற்றுக் கொண்டது. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பயன்படுத்துவதும் என்பதும் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனம். நான் பார்த்துக் கொண்டிருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்துக் கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் ஆவி இல்லாதிருந்தது. நல்ல கவனிங்க. அங்கிருந்து சிதறி கிடந்த எலும்புகள் என்றைக்கு ஆண்டவருடைய தேவ வார்த்தையை கேட்டதோ அப்பொழுது என்ன செய்தது? ஒரு பெரிய இறைச்சலை உண்டு பண்ணி என்ன செய்தது? தன்னோடு சேர்ந்து கொண்டது. அப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற என்ன நடக்க தெரியுங்களா? அங்க நரம்புகள் எல்லாம் அந்த எலும்புகளை பின்னுகிறது. அதற்கு பிறகு அதன் மேல மாம்சம் வருகிறது. அந்த மாம்சத்தை மூடும்படியாக மேல தோல். இதெல்லாம் எப்படி ஏன் நடந்துச்சு? தேவனுடைய வார்த்தை.
ஆமென். இது நான் சொல்றேன், தேவ வார்த்தை பேசுங்க. ஆமென். தேவ வார்த்தை பேச ஆரம்பிங்க. குடும்பத்துக்கு நேரா தேவ வார்த்தையை பேசுங்க. உங்களுக்கு நேரா பேச. அதான் இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீங்க சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர். நீங்க சொல்லக்கூடாது, ஐயோ எனக்கு பிரச்சனையில் இருக்கிறேன். இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எதிராக எதிரிகள் எழும்புவதை தாவீதை போல சொல்லணும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்ன செய்வேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் என்ன செய்கிறது, ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும். வியாதி இல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். போராட்டம் இல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு இருக்கு. சாகர வரைக்கும் நன்மை கிருபை என்னை தொடர்ந்து செத்த அனுசை போறேன். அந்த நன்மை கிருபை நான் மேல போய் நேரடியா அனுபவிக்க போகிறேன். ஆமென். தேவ வார்த்தையை பேசுக அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகள். வாலிபன் தன் வழி எது நான் சுத்தம் பண்ணுகிறான், தேவனுடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த சந்ததி இடத்துல எழும்பட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய தேவ வார்த்தைக்காக வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு சனக்கூட்டம், வேத வார்த்தைக்குள்ள ஜீவிக்கிற ஒரு சனக்கூட்டம். ஆமென். ஒரு எழும்பட்டும். ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்கள் இந்த ரெகோபாத் சபையிலே செய்கிற ஜனங்கள் அதிகரிமாய். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த போதகரை உங்களை கடத்திலே கொடுத்து, அவர் கடந்து வந்த பாதைகள் சாதாரணமான ஒரு பாதைகள் அல்ல. ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்ட விதம் சொன்ன, தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்து, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிறவர்களாய், அந்த நோக்கத்தை செய்து முடிக்கிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்து யாருமே வெறுமையாய் இல்லை, கைவிடவே மாட்டார். கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு சுகத்தை கொடுப்பார், கர்த்தருக்கு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம். தாங்கள் பயப்படாதீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், பட்டினியாய் கிடக்கும், ஆனா ஒரு நன்மையும் ஆனாலும் அதற்கு ஆவி இல்ல. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. என்ன இருக்கும், விழுந்து போய் கிடந்துச்சு, ஒண்ணு சேர்ந்துச்சு, சந்தோஷம். அது மேல நரம்புகள் வந்துச்சு, இன்னும் சந்தோஷம். அப்புறம் மாம்சம் மூடிச்சு, இன்னும் சந்தோஷம். மேல தோடு மூடிச்சு, இன்னும் சந்தோஷம். இப்ப எப்படி இருக்கு, ஆவி இல்ல. என்ன இல்ல? நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபிக்கிறோம், பைபிள் தூக்குறோம், என்னமோ செய்யறோம். ஆவி இல்லை அப்படின்னா நரம்புகள் உருவாகியும் பிரயோஜனம் இல்லை, எலும்புகள் ஒன்று சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லை, மாம்சத்தினால மூடியும் பிரயோஜனம் இல்லை, மேல தோல்னால் மூடியும் என்ன ஆயிரும்? அது ஒரு உயிரற்ற ஒரு சடலமாக தான் இருக்கும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவி இல்லாத வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது. ஆவி உள்ள வாழ்க்கை என்ன தெரியுங்களா? You must know the heart of God. தேவனுடைய இருதய துடிப்பு உங்களுக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய வாழ்க்கை. நிறைய பேரு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு போறோம். ஆண்டவரே அப்படி ஆசீர்வதிங்க, இப்படி ஆசீர்வதிங்க, அதை செய்யுங்க, இது செய்யுங்க, என் கடனை கட்டுங்க, சுகத்தை கொடுங்க, பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை கொடுங்க, பொண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொல்லிட்டு இதுதான் ஜெபம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is petition. இது விண்ணப்பம். செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. கேட்டமா இல்லையா? ஆண்டவரே அதற்கு என்ன பதில் கொடுத்தாருன்னு சொல்லி கேட்டு முடிக்கிற பாத்தீங்களா? அதுதான் செய்வேன், வெயிட் பண்ண, இல்ல உனக்கு செய்ய முடியாது, இது உன்னுடைய இடம் இல்ல, இது இந்த நேரம் இல்ல. இத கேட்டு முடிச்சுட்டு என்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொல்லி முடிக்கிறோமோ அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்கள், தேவ இருதய சத்தத்தை புரிந்தவர்கள், அந்த ஒரு ஆவிக்குரிய நிலைக்குள்ளாய் கர்த்தர் இந்த சபையை எழுப்ப ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஒப்பு கொடுக்க போறீங்களா? ஆமென். ஆவி இல்லாத இருந்தது. நெக்ஸ்ட், அப்படியே பைபிள் எல்லாம் மூடி வச்சுருங்க, கீழே வச்சிருங்க. அப்படியே எழுதுகின்றன. ஆவி இல்லாத இருந்தது. அப்பொழுதும் ஆண்டவர் பேச சொல்லுகிறார். நீ காற்றை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை, ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை,